விருச்சிகம் ராசி நேயர்களே, நீங்கள் பழிவாங்கும் எண்ணம் உறவை காயப்படுத்தியிருந்திருக்கும். செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தங்களை காயப்படுத்தியவர்களை சும்மா விடக்கூடாது என்ற எண்ணம் இயல்பாகவே எழுந்திருந்திருக்கும். குறிப்பா லக்னாதிபதி பலமிழந்து கோபத்தை தூண்டும் கிரகங்கள் வலுமடையும் போது உறவுகளுக்குள்ளும் பழிவாங்கும் உணர்ச்சி மேலோங்கி இருந்திருக்கும். அவர்கள் எனக்கு இதை செய்தார்கள், அதனால் நான் அவர்களுக்கு இதை செய்வேன் என்ற ஈகோ கலந்த எண்ணம் அன்பான உறவுகளை நரகமாகவே மாற்றியிருந்திருக்கும். சிறிய தவறுகளை கூட மன்னிக்க மனமில்லாமல் துணையை அல்லது குடும்பத்தினரை வார்த்தைகளாலும் புறக்கணிப்பாலும் வதக்க தோன்றும். இந்த பழிவாங்கும் குணம் எதிராளியை விட உங்களையே அதிகம் மன ரீதியாக பாதித்திருந்திருக்கும். உறவுகளுக்குள் இருக்கும் மென்மை மறைந்து ஒருவித யுத்த களம் போன்ற சூழல் உருவாகியிருந்திருக்கும். நிம்மதி முற்றிலுமாக கெடுத்திருந்திருக்கும். அது உங்களுக்கு கோபத்தை தூண்டுற கிரகங்கள் வலுவடையும் போதுதான் உறவுகளும் பழிவாங்கல் உணர்ச்சியும் மேலோங்கி இருந்திருக்கும். அவர்கள் எனக்கு இதை செய்தார்கள், அதான் நான் அவர்களுக்கு இதை செய்வேன் என்ற ஈகோ கலந்த எண்ணம் உங்கள் அன்பான உறவுகளை நரகமாகவே மாற்றியிருந்திருக்கும். சிறிய தவறுகள் கூட மன்னிக்க மனம் இல்லாம துணையோ அல்லது குடும்பத்தினரையோ வார்த்தைகளாலும் புறக்கணிப்பாலையுமே வதக்க தோன்றியிருந்திருப்பீங்க. பண விஷயத்துல நம்பிக்கையை குறைவு ஏற்படுத்தியிருந்திருக்கும். தனஸ்தானமான 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு பகவான் பலமிடம் அடையும் போதோ அல்லது விரைய தாக்கம் ஏற்படும் போதோ 12ஆம் வீட்டின் தாக்கம் அதிகமாகும் போதோ பண விஷயத்தில் பெரிய ஏமாற்றங்களும் நம்பிக்கை உறவுகளும் ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களிடம் பணத்தை நம்பி ஒப்படைத்தவர்கள் அவர்கள் உங்களை தவறாக பயன்படுத்துவதை உணர்வீங்க. கணக்கு வழக்குகளில் வெளிப்படைத்தன்மை இல்லாதது, கொடுத்த கடனை திருப்பித் தராமல் ஏமாற்றுவது போன்ற சம்பவங்கள் நடக்கும். இதனால் பணத்திற்காக மனிதர்கள் எதையும் செய்வார்கள் என்ற கசப்பான உண்மை உங்களுக்கு புரிய வரும். நெருங்கிய மனிதர்கள் மீது வைத்திருந்த நிதி ரீதியான நம்பிக்கை உடைந்து இனி யாரையும் பண விஷயத்தில் நம்பக்கூடாது என்ற லலாகி பாடம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்க ரொம்பவுமே பண விஷயத்திலையும் பெரிய ஏமாற்றங்களையும் நம்பிக்கை குறைவுகளும் ஏற்படுத்தியிருந்திருக்கும். உங்களுக்கு கூட்டு தொழில் செய்பவர்கள் குடும்ப உறுப்பினர்களிடையும் பணத்தை நம்பி ஒப்படைத்திருந்திருப்பீங்க. அவர்கள் உங்களை தவறாகவே பயன்படுத்தி உணர்ந்திருந்திருப்பீங்க. கணவன் மனைவி இடையே மனதூரம் உருவாகியிருந்திருக்கும். சுக்கிரன் மற்றும் 7ஆம் அதிபதியின் சேர்க்கை கெடும்போது தம்பதியினருக்குள் உடல் ரீதியான ஈர்ப்பும் மன ரீதியான பிணைப்பும் குறைய தொடங்கியிருந்திருக்கும். ஒரே வீட்டில் ஒரே அறையில் வாழ்ந்தாலும் இரு துருவங்களாக வாழும் நிலை ஏற்படுத்தியிருந்திருக்கும். பரஸ்பர அன்பை பரிமாறிக்கொள்வதை நிறுத்திவிட்டு கடமைக்காக மட்டுமே பேசிக்கொள்ளும் சூழல் உருவாகியிருந்திருக்கும். ஒருவருடைய உணர்வுகளை மற்றவர்கள் புரிந்து கொள்ள மறுப்பதும் தங்களின் கருத்துக்களை மேலானது என்ற பிடிப்பதும் இந்த மன தூரத்திற்கு காரணமாக இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் 3வது நபரோட தலையீடு இருந்தால் அது பிரிவை நோக்கி வழிவகுத்திருக்கும் என்பதால் கணவன் மனைவி இருவரும் தங்களுக்குள் இருக்கும் ஈகோவை கைவிட்டு மனம் விட்டு பேசுவது மட்டுமே இந்த தூரத்தை குறைத்திருந்திருக்கும். அதாவது நீங்கள் ஒரே வீட்டில் ஒரே அறையில் வாழ்ந்தாலும் உங்கள் கணவன் மனைவிக்குடைய இரு தூரங்களாகவே வாழும் நிலை ஏற்படுத்தியிருந்திருக்கும். ஏன்னா உடல் ரீதியாகவும் இருக்கட்டும் மன ரீதியாகவும் இருந்த பிணைப்பெல்லாம் குறைய தொடங்கியிருந்திருக்கும். உங்களுக்கு கடமைக்காக மட்டுமே பேசிக்கொள்ள சூழலே உங்களுக்கு உருவாகியிருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதே தான் நடக்கப் போகிறது. பண விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானமான அதிபதிகளின் சுப சேர்க்கை காரணமாக உங்கள் பொருளாதார நிலை மளமளவென உயரப் போகிறது. இதுவரை முடங்கி கிடந்த தொகைகள், வராத கடன்கள் அனைத்தும் கைக்கு சேரும். தசாநாதனின் சாதகமான அந்தர ஓட்டத்தால் வருமானத்திற்கான புதிய வழிகள் பிறக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் பணப்புழக்கம் அதிகரிப்பதால் நீண்ட நாள் கடன்களை அடைத்து நிம்மதி காண்பீங்க. சேமிப்புகளும் உயரும். அதே வேளையில ஆடம்பர செலவுகளை குறைத்து சுப காரியங்களுக்கான முதலீடுகளை செய்ய தொடங்குவீங்க.
அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து நீண்ட நாளா கடன்கள அடைச்சு நிம்மதி காண்பீங்க. இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிப்பதால், தசநாதின் சாதகமான அந்தர ஓட்டத்தால் வருமானத்திலிருந்து புதிய வழிகள் பிறக்கப் போகிறது. ஆடம்பர செலவுகள வந்து குறைச்சு, சுப காரியங்களுக்கான முதலீடுகள செய்ய தொடங்க போறீங்க. நம்பிக்கை வந்து மீண்டும் மலரும். தொடர் தோல்விகளாலும், ஏமாற்றங்களாலும் நம் வாழ்வு இவ்வளவுதான் என்ற சோர்ந்து போயிருந்த உங்களுக்கு, இப்ப லக்ன லாபம் கூடுவதால் சுய நம்பிக்கை அசுர வேகத்தில் வளரும். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் ஒளிந்து நேர்மறை ஆற்றல் உங்கள் உடலிலும் மனதிலுமே பாயும். என்னால் முடியும் என்ற அசாத்திய துணிச்சலுடன் புதிய காரியங்களில் களமிறங்குவீங்க. இந்த மன மாற்றத்தின் அந்தரங்கம் உங்களை தோல்வியின் விளிம்பிலிருந்தே வெற்றியின் சிகரத்திற்கு அழைத்து செல்லும். அதாவது உங்களுடைய அசுர வேகத்தை வளருவீங்க நீங்க இனி வரப்போகும் நாட்கள்ல சுயநம்பிக்கை காரணமாவே. அது மட்டும் அல்லாமல் நேர்மை ஆற்றல் வந்து உங்கள் உடல்ல மனதிலும் பாயப் போகிறது. என்னால் முடியும் என்ற அசாத்திய துணிச்சலோட புதிய காரியங்கள்ல களமிறங்குவீங்க. உறவுகள் வந்து வலுப்படும். சுற்றம் மற்றும் நட்பை குறிக்கும் 3ஆம் மற்றும் 7ஆம் வீடுகள் பலம் பெறுவதால் உங்களை விட்டு விலகிச் சென்ற நல்ல உறவுகள் மீண்டும் உங்களை தேடி வரும். பங்காளிகள் சண்டை, நண்பர்களுக்குள் இருந்த பனிப்போர் அனைத்தும் சுமூகமாகவே முடியும். உறவுகளுக்குள் இருந்த ஈகோ அழியும். உங்கள் இக்கட்டான சூழ்நிலைகளில் தோள் கொடுக்க உண்மையான உறவுகள் எப்போதும் தயாராக இருப்பதை இந்த காலகட்டம் உங்களுக்கு உணர்த்தும். புதிய நட்புகள் மூலம் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். அதாவது நீ வரப்போகும் நாட்கள்ல வந்து உங்களை விட்டு சென்ற நல்ல உறவுகள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. பங்காளி சண்டை, நண்பர்களுக்கு இருந்த பனிப்போர் எல்லாமே சுமூகமாகவே முடியப் போகிறது. அது மட்டும் இல்லாமல் இக்கட்டான சூழ்நிலையில உங்களை தோள் கொடுக்க உண்மையான உறவுகள் எப்போதுமே தயாராக தான் இருப்பாங்க. இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு உணர்த்தும். புதிய நட்புகள் மூலமாக வாழ்க்கையில நல்ல திருப்பங்களே உங்களுக்கு ஏற்பட போகிறது. அது மட்டும் அல்லாமல் மனமாற்றத்தோட அந்தரம் வந்து உங்களை வந்து தோல்வியின் விளிம்பிலிருந்து வெற்றியின் சிகரத்துக்கு தான் அழைத்து செல்லும். தொடர் தோல்வியினாலும் ஏமாற்றங்களாலும் உங்கள் வாழ்வு வந்து இவ்வளவுதான்ங்கிற சோர்ந்து போயிருந்த உங்களுக்கு லக்ன லாபம் வந்து கூடுவதால சுயநம்பிக்கை வந்து அசுர வேகத்துல வந்து உங்களுக்கு பலப்பட போகிறது. அது மட்டும் இல்லாமல் தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானமான அதிபதிகள் சுப சேர்க்கை வந்து காரணமா உங்கள் பொருளாதார நிலை வந்து மளமளவென உயரப் போகிறது. முடங்கி கிடந்த தொகைகள், வராத கடன்கள் அனைத்துமே கைக்கு வந்து சேரும். இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதே தான் நடக்கப் போகிறது. பண விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானமான அதிபதிகளின் சுப சேர்க்கை காரணமாக உங்கள் பொருளாதார நிலை வந்து மளமளவென உயரப் போகிறது. இதுவரை முடங்கி கிடந்த தொகைகள், வராத கடன்கள் அனைத்தும் கைக்கு வந்து சேரும். தசாநாதனின் சாதகமான அந்தர ஓட்டத்தால் வருமானத்திற்கான புதிய வழிகள் பிறக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் பணப்புழக்கம் அதிகரிப்பதால் நீண்ட நாள் கடன்களை அடைத்து நிம்மதி காண்பீங்க. சேமிப்புகளும் உயரும். அதே வேளையில ஆடம்பர செலவுகளை குறைத்து சுப காரியங்களுக்கான முதலீடுகளை செய்ய தொடங்குவீங்க. நம்பி அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து நீண்ட நாளா கடன்களை அடைச்சு நிம்மதி காண்பீங்க. நீ வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிப்பதால் தசநாதின் சாதகமான அந்தர ஓட்டத்தால் வருமானத்திலிருந்து புதிய வழிகள் பிறக்கப் போகிறது. ஆடம்பர செலவுகளை வந்து குறைச்சு சுப காரியங்களுக்கான முதலீடுகளை செய்ய தொடங்க போயிருங்க. நம்பிக்கை வந்து மீண்டும் மலரும். தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நம் வாழ்வு இவ்வளவுதான் என்ற சோர்ந்து போயிருந்த உங்களுக்கு இப்ப லக்ன லாபம் கூடுவதால் சுய நம்பிக்கை அசுர வேகத்தில் வளரும். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் ஒளிந்து நேர்மறை ஆற்றல் உங்கள் உடலிலும் மனதிலுமே பாயும். என்னால் முடியும் என்ற அசாத்திய துணிச்சலுடன் புதிய காரியங்களில் களமிறங்குவீங்க. இந்த மன மாற்றத்தின் அந்தரங்கம் உங்களை தோல்வியின் விளிம்பிலிருந்தே வெற்றியின் சிகரத்திற்கு அழைத்து செல்லும். அதாவது உங்களுடைய அசுர வேகத்தை வளருவீங்க நீங்க வரப்போகும் நாட்கள்ல சுய நம்பிக்கை காரணமாவே. அது மட்டும் அல்லாமல்
நேர்மை ஆற்றல் வந்து உங்கள் உடல்ல மனதிலும் பாயப்போகிறது. என்னால் முடியும் என்ற அசாத்திய துணிச்சலோட புதிய காரியங்கள்ல களமிறங்குவீங்க. உறவுகள் வந்து வலுப்படும். சுற்றம் மற்றும் நட்பை குறிக்கும் 3ஆம் மற்றும் 7ஆம் வீடுகள் பலம் பெறுவதால் உங்களை விட்டு விலகிச் சென்ற நல்ல உறவுகள் மீண்டும் உங்களை தேடி வரும். பங்காளிகள் சண்டை, நண்பர்களுக்குள் இருந்த பனிப்போர் அனைத்தும் சுமூகமாகவே முடியும். உறவுகளுக்குள் இருந்த ஈகோ அழியும். உங்கள் இக்கட்டான சூழ்நிலைகளில் தோள் கொடுக்க உண்மையான உறவுகள் எப்போதும் தயாராக இருப்பதை இந்த காலகட்டம் உங்களுக்கு உணர்த்தும். புதிய நட்புகள் மூலம் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். அதாவது நீ வரப்போகும் நாட்கள்ல வந்து உங்களை விட்டு சென்ற அஹ், நல்ல உறவுகள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. பங்காளி சண்டை, நண்பர்களுக்கு இருந்த பனிப்போர் எல்லாமே சுமூகமாகவே முடியப் போகிறது. அது மட்டும் இல்லாமல் இக்கட்டான சூழ்நிலையில உங்களை தோள் கொடுக்க உண்மையான உறவுகள் எப்போதுமே தயாராக தான் இருப்பாங்க. இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு உணர்த்தும். புதிய நட்புகள் மூலமாக வாழ்க்கையில நல்ல திருப்பங்களே உங்களுக்கு ஏற்பட போகிறது. அது மட்டும் அல்லாமல் மனமாற்றத்தோட அந்தரம் வந்து உங்களை வந்து தோல்வியின் விளிம்பிலிருந்து வெற்றியின் சிகரத்துக்கு தான் அழைத்து செல்லும். தொடர் தோல்வியினாலும் ஏமாற்றங்களாலும் உங்கள் வாழ்வு வந்து இவ்வளவுதான்ங்கிற சோர்ந்து போயிருந்த உங்களுக்கு லக்ன லாபம் வந்து கூடுவதால சுயநம்பிக்கை வந்து அசுர